ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபன்னி பாய் கிச்சன். அனைவருக்கும் ஃபன்னி பாய் கிச்சன் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்போது நம்ம பொங்கல் வந்தாலே நமக்கு பொங்கல் வைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பொங்கல் ரெசிபி தேடுவோம். அதனால தான் உங்களுக்காக நான் என்னுடைய ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். அதில் நம்ம முதல்ல ஒரு மண்பானை எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாத்திரத்தில் தான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் மண்பானையில் நெய் விட்டு அதில் கோகோனட் தேங்காயை ஸ்லைஸ் பண்ணி வச்சு அதை ஒன்று நல்லா ப்ரௌன் பண்ணி எடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆன உடனே அதை ப்ரௌன் ஆன உடனே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இதே நெய்யில் நீங்கள் இப்போ கேஷ்யூ நட்டும் முந்திரி பழமும் போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் இதே பாத்திரத்தில் நீங்கள் நம்ம பாசிப்பருப்பும் பச்சை பயிரும் எடுத்துருக்கோம். இந்த ரெண்டும் நீங்கள் க்ரீன் பச்சை பயிர் இருக்குல்ல, பச்சை பயிரை நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் ஒன்று தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஊற போட்டு வச்சுருக்கணும். அதை எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் தான் உங்களுக்கு நல்லா ஒரு மனம் கிடைக்கும். ஏன்னா அந்த நெய்யில் அந்த அதை மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பக்கத்து வீட்டே மணக்கும். பக்கத்து வீட்டிலே கேட்பாங்க, என்ன பொங்கல் பண்ணுறீங்க, எவ்வளோ மணக்குதுன்னு, அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே இதில் நீங்கள் 750 ml வாட்டர் ஒன்று ஆட் பண்ணி எடுத்து கொடுத்துக்கோங்க. அதாவது என்னுடைய ரெசிபி ஃபாலோ பண்ணிங்கன்னா 750 ml தண்ணி தாராளம் உங்களுக்கு போதும். இப்போ நீங்கள் ஒரு 500 கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக அதிகம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, நான் எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போது சால்ட் போடுவேன். அப்புறம் காடம், ஜிஞ்சர் பவுடர், ஏலக்காய் சுக்கு பவுடர் இருக்குல்ல, சுக்கு பவுடர் போடுவேன். போட்டுக்கிட்டு அதில் ஒரு நல்ல பாயில் ஆன உடனே ஒரு 500 ml மில்க் போட்டுக்கோங்க. மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வரும்போது, இப்போ கொதித்து வரும்போது நீங்கள் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு சொல்லிக்கிட்டு சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணுங்கள் பொங்கலை. இதில் கொஞ்சம் இப்போ நம்ம கொஞ்சம் காடமாக ஆட் பண்ணி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குக் ஆன உடனே நீங்கள் 250 கிராம் ஜாகரி, அதாவது சர்க்கரை போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும் இது. ஏன்னா ஜாகரியும் போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே உடனே இறக்கியெல்லாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் குக் பண்ணும்போது அந்த க்ரீன் கிராமுக்குள்ளாடி போகும், பச்சை பயிறுக்குள்ளாடி அந்த ஸ்வீட் அப்படியே போய் அப்சர்வ் பண்ணும். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ரெசிபி தேடிட்டு இருக்காங்களான்னு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பொங்கலை உங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்து டேஸ்ட் பண்ணுங்கள், சரியா? இந்த மாதிரி ஒரு பொங்கல் பண்ணி. ஏன்னா இது எல்லாமே ஹெல்த்தி பொங்கல். நம்ம பண்ணுறது ஹெல்த்தியானது, எல்லாமே ப்ரோட்டீன். பச்சை பயிரும் ப்ரோட்டீன், பாசிப்பருப்பும் ப்ரோட்டீன். அதனால் கண்டிப்பாக உங்கள் பக்கத்து வீட்டுக்கு இதே மாதிரி ஒன்று பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்டில் உங்கள் கமெண்ட் போடுங்க. நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுது. நம்ம இதில் பொங்கல் அடித்து இதில் இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டோங்க எல்லாம் தேங்காவும் அப்புறம் முந்திரி பழமும் அப்புறம் கேஷ்யூ நட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி அப்படி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஒரு 10 கிராம் நெய்யை எடுத்து மேலே கொட்டிடுங்க. நெய்யான நெய் நல்லாயிருக்கும். அப்போ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு பொங்கல் நீங்கள் வீட்டில் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பை பை.